புதுவையில் புதியதாக 216 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை கொரோனாவால் 4525 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கூறுகையில், புதுச்சேரியில் நேற்று 4521 நபர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை நடைபெற்றது. இதில் புதியதாக 216 பேருக்கு கொரோனா தொற்று பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுவையில் 189 பேர், காரைக்காலில் 41 பேர், ஏனாமில் 6 பேர், மாகேவில் 10 பேர் என புதியதாக தொற்றுடன் சிகிச்சை வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 32,245 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1640 பேர் தொற்றுடன் தற்பொழுது மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 27,152 பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுவையில் 2285 பேர், காரைக்காலில் 389 பேரும், ஏனாமில் 33 பேர், மாகேவில் 178 பேர் என 2885 பேர் அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக புதுவை மாநிலத்தில் தற்பொழுது 4525 பேர் கொரோனா தொற்றுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 567 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று புதுவை தனியார் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டு வந்த 36 வயது ஆண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் புதுவை மாநிலத்தில் கொரோனாவிற்கு பலியானோர் எண்ணிக்கை 568 உயர்ந்துள்ளது. இந்த தகவலை புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் நரேந்திர மோடி என்ன செய்தாலும் புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும், தமிழகத்தில் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் செயல்படுவதாகவும், மக்களை பற்றி சிந்திக்காத எதிர்க்கட்சி தலைவராக புதுச்சேரி ரங்கசாமி உள்ளார் எனவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு புதியதாக கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அவர்களுக்கு விளக்கி கூற புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று கருத்தரங்கு நடைபெற்றது. காங்கிரஸ் விவசாயிகள் அணி தலைவர் செல்வ கணபதி தலைமை தாங்கினார். இதில் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், மத்திய பாஜக அரசு 3 வேளாண் மசோதாக்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அதனை மீறி இச்சட்டங்கள் நிறைவேற்றியுள்ளனர். இந்த சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் பயங்கர எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் சட்டம் இது. விவசாயிகளை பாதுகாக்க காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் உள்ளது. மேலும் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு மாநில அரசுகளின் உரிமையை ஒவ்வொன்றாக பறித்து வருகிறது. ஜனநாயகத்தை குடித்தோண்டி புதைக்கும் அரசுதான் தற்பொழுது மத்தியில் உள்ளது. இது பற்றி பேசினால் தன்னை தேச விரோதி என பாஜகவினர் கூறுகின்றனர். பாண்டிச்சேரி மாநிலத்திற்கென சில உரிமைகள் தரப்பட்டுள்ளது. ஆனால் அதை கூட தர மறுக்கின்றனர். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுச்சேரிக்கு நிதி அதிகாரமும் மறுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய 3000 கோடியையும் தரவில்லை. இதனையெல்லாம் வைத்துதான் நாங்கள் மத்திய அரசு புதுச்சேரியை தமிழகத்துடன் இணைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறதாக கூறியுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக புதுச்சேரியில் டெபாசிட் கூட வாங்கவில்லை. ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போம் என கூறி வருகிறது. புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கும். இதனை யாராலும் எந்த கொம்பன் வந்தாலும் மாற்ற முடியாது. புதுச்சேரி மக்களுக்காக ஜெயிலுக்கு போக கூட தயாராக உள்ளதாகவும், புதுச்சேரி மக்களை காப்பாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இந்த கருத்தரங்கில் வைத்திலிங்கம், அமைச்சர் கந்தசாமி, கமலக்கண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் விவசாய பிரதிநிதிகள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கவர்னர் மாளிகை சட்டசபையை முற்றுகையிட்டு கவர்னர் கிரண்பேடி முதல்வர் நாராயணசாமியிடம் மனு அளித்தனர். இருப்பினும் அவர்களின் கோரிக்கை இதுவரை முழுமையாக ஏற்கப்படவில்லை. இதனிடையே மின்துறை தனியார் மயமாக்கும் முடிவை திரும்ப பெறும் வரை மின்துறை பொறியாளர்கள், தொழிலாளர்கள், தனியார் மயம், கார்ப்பரேஷன் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் டிவிஷன் வாரியாக மீண்டும் போராட்டம் அறிவித்துள்ளனர். அதன்படி முதற்கட்டமாக இன்று ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகரில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகம் எதிரே ட்வின்சன் ஒன்றில் பணியாற்றும் மின்துறை பொறியாளர்கள், தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட குழு தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கோரிக்கை பதாகைகளை கையில் ஏந்தியபடி பங்கேற்ற 50க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
புதுச்சேரி நாடக கலை சங்கத்தின் நிறுவன தலைவர் மறைந்த கலை மாமணி புதுவைதாசனின் உருவப்படத்திற்கு சபாநாயகர் பி சிவக்கொழுந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி நாடக கலை சங்கத்தின் நிறுவன தலைவர் மறைந்த கலை மாமணி புதுவைதாசனின் உருவப்படத்திற்கு மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் பி சிவக்கொழுந்து, உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு புதுவைதாசனின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாவலர் சீனு, மோகன்தாஸ், ஏராளமான நாடக கலைஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொண்டு புதுவைதாசனுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி நேரு வீதியில் இருபுறமும் வாகனங்களை நிறுத்துவது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமியை நேரு வீதி வியாபாரிகள் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தினர் முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் வியாபாரத்திற்கு என்று முக்கிய இடமாக புதுச்சேரி நேரு வீதி விளங்கி வருகிறது. மக்கள் பெருமளவில் நேரு வீதியில் தங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அப்படி இருக்கையில் கொரோனா ஊரடங்கு தளர்வில் புதுச்சேரி நேரு வீதியில் இருசக்கர வாகனங்களை ஒரே வரிசையில் ஒரு பக்கமாக நிறுத்த போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் காரணமாக ஒவ்வொரு கடைகளுக்கும் வரும் வாடிக்கையாளர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்த இடமில்லாமல் திணறுகின்றனர். மேலும் சிறிது நேரத்தில் வாங்கி சென்று விடலாம் என்று கடையின் வாயில் பகுதியில் 2 சக்கர வாகனங்களை நிறுத்தினால் உடனடியாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் அந்த வண்டியை அப்புறப்படுத்தி எடுத்து செல்கின்றனர். இதனால் வாடிக்கையாளர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். மேலும் ஃபைன் கட்டும் நிலையும் ஏற்படுகிறது. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் நேரு வீதிக்கு வருவதையே தவிர்த்து வருகின்றனர். இந்த நடவடிக்கையால் பண்டிகை காலங்கள் நெருங்கும் இந்த வேளையில் வியாபாரம் பாதிக்கப்பட்டு வியாபாரிகள் நஷ்டப்பட நேரிடுகிறது. ஆதலால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது போல நேரு வீதியில் இரு பக்கங்களிலும் இருசக்கர வாகனங்களை நிறுத்த போக்குவரத்து துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி வியாபாரிகளின் முன்னிலையில் துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இதனையடுத்து நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் சார்பாக அனைத்து வியாபாரிகளும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதையடுத்து நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் சார்பாக அனைத்து வியாபாரிகளும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வின் பொழுது சங்க தலைவர் நமசிவாயும், துணைத் தலைவர் இசைக்கலைவன் குகன், நடராஜன், செயலாளர் ராஜேந்திரன், துணை செயலாளர் செல்வகணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து உத்தரப்பிரதேச பாஜக அரசை கலைக்க வலியுறுத்தியும் புதுச்சேரியில் பல்வேறு அமைப்பினர் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் கட்சியினர் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்தும் உத்தரப்பிரதேச அரசை உடனடியாக கலைக்க வேண்டும், பாஜக அரசை கண்டித்தும் விவசாயத்தை ஒழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட விவசாய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என கோரி புதுவை எழுச்சி திராவிடர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர்கள் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை தபால் நிலையம் அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மக்களின் பணத்தை ஆளுநர் மாளிகை வீணடிக்கிறது எனவும் ஆளுநர் மாளிகையில் ஊழல் நடைபெறுகிறது என புகார் தெரிவித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தன் மீது ₹1 ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது கவர்னர் கிரண் பேடிக்கு தன்னுடைய துறைகளின் நடவடிக்கை குறித்து பல கடிதம் அனுப்பியும் பதிலில்லை. மீனவர் ஓய்வூதியத்தை உயர்த்தும் கோப்பு பல மாதங்களாய் தேங்கி கிடக்கிறது. 7,855 மீனவர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்துவதால் ₹3 கோடி கூடுதல் செலவாகும். இதற்கான நிதியை தர முதல்வர் ஒப்புதல் அளித்தும் கிரண் பேடி அனுமதி வழங்கவில்லை. மீனவர் நல வாரியம் அமைக்க மத்திய அரசு
அரசு அனுமதி கொடுத்தும் தடையாக இருக்கிறார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்தும் கிரண்பேடி மறுக்கிறார். மாறாக புதுச்சேரியில் தட்டுப்பாடாக இருக்கும் பால் மற்றும் உற்பத்தியே இல்லாத தேன் பண்ணை அமைக்க கோருகிறார். மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவிட தடுக்கிறார். ஆனால் கவர்னர் மாளிகையின் செலவு கிரண்பேடி வந்த பிறகு அதிகரித்துவிட்டது. மக்கள் பணத்தை கவர்னர் மாளிகை வீணடிக்கிறது. ஓராண்டிற்கு மேல் கோப்புகள் கவர்னர் மாளிகையில் தேங்கி கிடக்கிறது. தன்னுடைய துறைகளின் 10 கோப்புகள் பல மாதங்களாய் கவர்னர் மாளிகையில் இருக்கிறது. ஆனால் அதிகாரிகளிடம் நாடகம் ஆடுகிறார். கோதாவரி ஆற்றில் 100 ஆண்டுகளாக மணல் எடுக்கப்படுகிறது. இதற்கு ஆந்திர அரசு தடையில்லா சான்று வழங்கியுள்ளது. ஆனால் கவர்னர் ஒப்புதல் அளிக்காததால் மணல் கிடைக்காமல் ஜிப்மர் ஆயுஷ் மருத்துவமனை வீடுகள் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை வேண்டுமென்றே கவர்னர் தடுத்து நிறுத்துகிறார். செப்டம்பர் மாதம் சம்பளம் அலவன்ஸ் 80 லட்சம் சேமிப்பாகும். இதனை மீனவருக்கு கொடுங்கள் என செப்டம்பர் மாதம் சம்பளம் அலவன்ஸ் 80 லட்சம் செலவிப்பாகும். இதனை மீனவர்களுக்கு கொடுங்கள் என விட்டு கொடுத்திருக்கிறேன். 7000 மக்களுக்கு உதவித்தொகை கொடுக்கலாம். நாம 2 பேரும் சம்பளம் வாங்கக்கூடாது. 7 கோடி உங்களின் செலவுகளை குறைத்து ஏழை மாணவருக்கு கொடுங்கள் என மனு அனுப்பவுள்ளேன். என்னுடைய துறைகள் தொடர்பாக கோப்புகள் 1 ஆண்டுகளுக்கு மேலாக கவர்னர் மாளிகையில் தேங்கி கிடக்கிறது. இது தொடர்பாக கேட்டால் பதில் இல்லை. வெங்கடேஸ்வரா கோவில் கட்டுமான பணி முடங்கி கிடக்கிறது. தாகூர் கலாச்சார மையம் அமைப்பது தொடர்பான நில ஆர்ஜித கோப்பும் தேங்கி கிடக்கிறது. 135 தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தர கோப்பிற்கும் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. சட்ட அங்கீகாரம் இருந்தும் நீதிமன்ற உத்தரவினை கூட நிறுத்தி வைக்கிறார். அமராவதி ஆற்றில் வெள்ள தடுப்பு சுவர் கட்டும் தடையாக இருக்கிறார். சுகாதாரம் சுற்றுலாவில் இந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு கிரண்பேடி 4 ஆண்டுகளில் என்ன செய்தார் என்று சொல்ல முடியுமா? ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் 58 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் வேலை செய்யக்கூடாது. ஆனால் முதியவர்களை வைத்து வேலை வாங்குகின்றனர். ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் ஒரு நாள் கூட நிதி உதவி கோப்புகளை நிறுத்தி வைக்க மாட்டார்கள். அந்த நிறுவனத்தால் கவர்னர் பயன்பெறுகிறார். இல்லை என்று மறுக்க முடியுமா? ஸ்வச்சதா பாரத் கார்ப்பரேஷனிற்கு கிரண்பேடி தான் தலைவர். அந்த கார்ப்பரேஷனிற்கு பில் போகவில்லை என்றால் கிரண்பேடிக்கு தூக்கம் வராது. ராஜ்நிவாசில் உள்ள சில ஆட்கள் மூலம் வேலைகள் நடக்கிறது. ஏனாமில் 2 நாட்களாய் கடும் மழை வெள்ளம் எந்த நிவாரணமும் செய்யக்கூடாது என கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார். தான் அங்கு அதிகாரிகளை தொடர்பு கொண்ட பொழுது ஸ்விட்ச் ஆஃப் என்று வருகிறது. இதற்கு கிரண்பேடி தான் காரணம். என் மீது உள்ள கோபத்தால் ஏனாம் மக்களை பழி வாங்குகிறார் எனவும் புதுச்சேரியின் எதிர்காலத்தை கிரண்பேடி வீணடித்துக் கொண்டிருக்கிறார். தீபாவளி நெருங்கிவிட்டது. அரசு சார்பு நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கியும் சம்பளம் கொடுக்க முடியவில்லை. மதுபான வரியில் விலக்கு அளிக்க வேண்டும். தளர்வுகளை அறிவித்தும் ஏன் கொடுக்கவில்லை? ஏழை மக்களின் பணம் தானே இதெல்லாம் என கூறியுள்ளார். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடைபெற்றது. கடந்த 3 நாட்களாக மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தலைமையில் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் துறை மூலம் கொரோனா பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அரசு பல் மருத்துவமனையின் 3 மருத்துவ குழுவினர் மூலம் இப்பரிசோதனை செய்யப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் திருமால், துணைத் தலைவர் அருள் செல்வம், செயலாளர் சேகர், பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் மேட்டுப்பாளையம் பிப்டிக் ஊழியர்களும் மருத்துவ குழுவினர்களுக்கு செய்து கொடுத்து உதவி புரிந்தனர். புதுச்சேரி மாநில தெற்கு திமுக சார்பில் நடைபெற்ற இணையவழி உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். புதுவை மாநில தெற்கு திமுக சார்பில் இணையவழி உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவக்க விழா திமுக தலைமை கழகத்தில் நடைபெற்றது. திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் துணை அமைப்பாளர்கள் அனிபால் கென்னடி, அமுதா குமார், பொருளாளர் சன்குமாரவேல், பொதுக்குழு உறுப்பினர் மாறன், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், கலிய கார்த்திகேயன், மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், துணை அமைப்பாளர்கள் ஸ்ரீஹரி, சிவராமன், வெங்கடராமன் மற்றும் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தர்மராஜ், இலக்கிய செயலாளர் ராமமூர்த்தி, வெங்கட் விஜயகுமார், அகிலன் உள்ளிட்ட கழக உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களை இணைய வழி மூலம் கழக உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டனர். அவர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை கழக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த மின்துறை ஊழியருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி அடுத்த அபிஷேகப்பாக்கம் புதுநகரை சேர்ந்தவர் வீரையன் மகன் வினோத்
மின்துறையில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வீடுகளுக்கு சென்று மின் மீட்டர் ரீடிங் கணக்கெடுத்தார். அப்பொழுது ஒரு வீட்டில் தனியாக இருந்த 9 வயது சிறுமியிடம் குடிக்க தண்ணீர் கேட்டார். தண்ணீர் எடுத்து வர வீட்டிற்குள் சென்ற சிறுமியை வினோத் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி சென்றார். இதுகுறித்து சிறுமியின் தாய் பாக்கூரில் போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் வினோத்தை கைது செய்த போலீசார் அவர் மீது சிறுமிகள் பாலியல் புகார்களை விசாரிக்கும் புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றத்தில் போக்சோ பிரிவில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பாலமுருகன் ஆஜரானார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை நேற்று நடைபெற்றது. வினோத் சிறையில் இருந்தபடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி தனபால் பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக வினோத்திற்கு போக்சோ சட்டப்பிரிவு 6 கீழ் 10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை, வீட்டினுள் அத்துமீறி நுழைந்த குற்றத்திற்கு 7 ஆண்டு சிறை தண்டனை, தப்பி செல்ல முயன்ற சிறுமியை தடுத்து அடைத்த குற்றத்திற்கு 6 மாத சிறை தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். சிறை தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். திலாசுப்பேட்டையில் உள்ள கனகன் ஏரியில் செத்து மிதந்த மீன்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் கனகன் ஏரியில் அதிகாரிகள் குழு ஆய்வு நடத்த துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுச்சேரி திலாசுப்பேட்டையில் கனகன் ஏரி உள்ளது. கவர்னர் கிரண்பேடி உத்தரவின் பேரில் இந்த ஏரி புனரமைக்கப்பட்டு படகு சவாரி விடப்பட்ட நிலையில் தற்பொழுது அவை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனிடையே ஏரியில் சில தினங்களுக்கு முன்பு மீன்கள் செத்து மிதந்தது. மேலும் கனகன் ஏரியில் குப்பை, மது பாட்டில்கள் வீசப்படும் நிலையில் மீண்டும் மீன்கள் செத்து மிதந்ததால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. கோவிட் கழிவுகள் கலந்ததால் விபரீதம் நடந்ததா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்த நிலையில் கவர்னர் கிரண்பேடிக்கு புகார் சென்றது. இதையடுத்து அவரது உத்தரவு கிணக்க இன்று கனகன் ஏரியை அதிகாரிகள் குழு அதிரடியாக ஆய்வு செய்தனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரி ரமேஷ், உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, எஸ்பி பாஸ்கரன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கனகன் ஏரியை பார்வையிட்டனர். மீன்கள் செத்து கிடந்த பகுதி, கழிவுநீர் கலக்கும் இடங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். மீன்கள் இறப்பிற்கான காரணம், மருத்துவ கழிவுகள் கலப்பு தொடர்பாக ஆராய்ந்தனர். மேலும் தற்பொழுதைய கனகன் ஏரியின் நிலவரத்தை படம் பிடித்த அதிகாரிகள் அதை கவர்னருக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவற்றை சீரமைக்க தேவையான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். புதுவை மோத்திலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருவதாக கல்லூரி முதல்வர் பசுபதி தெரிவித்துள்ளார். செய்தியாளரை சந்தித்த கல்லூரி முதல்வர் பசுபதி கூறுகையில், புதுச்சேரி லாஸ்பேட்டை மோத்திலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டய படிப்பிற்கான ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருவதாகவும், மேலும் சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சில இடங்களில் நேரடியாக சேர்க்கை மூலம் நிரப்பப்பட உள்ளதாகவும், மேலும் தகவல்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சியில் நிறுவன தலைவர் தலைமையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இன்று ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் நிறுவன தலைவர் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த விழாவில் நிறுவன தலைவர் ஏஎஸ் ரமேஷுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்தனர். அவர்களை ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்த விழாவில் தேவநாதன் அரியாங்குப்பம் மாவட்ட துணைத் தலைவராகவும், ஐயனார் வில்லியனூர் மாவட்ட துணைத் தலைவராகவும், இளையராஜா நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவராகவும் பதவி வழங்கப்பட்டது. ஏஎஸ்ஆர் பதவியேற்பு விழாவை தலைமை தாங்கி நடத்தினார். இந்த விழாவில் பொதுச் செயலாளர் இந்திரன், துணைத் தலைவர்கள் கனிகண்ணன், சேரன், இன்பசேகரன், மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ருத்ரகுமாரன், மாநில செயலாளர் தங்கராஜ், மாநில ஊடக பிரிவு தலைவர் கதிரேசன் மற்றும் மாநில மாற்றுத்திறனாளிகள் பிரிவு தலைவர் பவுலின், அரியாங்குப்பம் மாவட்ட துணைத் தலைவர் சோமநாதன், அரியாங்குப்பம் மாவட்ட மகளிர் அணி தலைவி தமிழ்ச்செல்வி மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உயிரிழந்த தமிழக முதலமைச்சர் பழனிசாமியின் தாயாரின் திருவுருவ படத்திற்கு புதுவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஏழைகளுக்கு மளிகை பொருட்களை வழங்கினார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தௌசி அம்மாள் நேற்று முன்தினம் உடல்நலக் குறைவால் காலமானார். அவர் காலமான 3ஆம் நாளான இன்று புதுச்சேரி மாநில அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் உப்பளம் தலைமை கழகத்தில் அவரது உருவப்படத்திற்கு கழகத்தினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு 12 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், மாநில கழக துணை செயலாளர் கணேசன், பன்னீர்செல்வி, நாகமணி, உழவர்கரை நகர கழக செயலாளர் அன்பானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் தனியார் பணி ஒப்பந்ததாரர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் அவரை கொலை செய்து பைக்கில் தப்பிய கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை மேட்டுப்பாளையம் தர்மாபுரியை சேர்ந்தவர் ஜீபா பிப்டிக் பகுதியில் உள்ள கம்பெனியில் பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் வேலையை செய்து வந்தார். இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த சிலருடன் அவருக்கு முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இன்று காலை மேட்டுப்பாளையம் பிப்டிக் பகுதியில் பைக்கில் சென்ற ஜீவாவை திடீரென ஒரு கும்பல் வழிமறித்து கத்தி அரிவாளால் வெட்டியது. இதில் தப்ப முயன்ற அவரை அக்கும்பல் ஓட விரட்டி தலை கைகளில் சரமாரியாக வெட்டியது. இதில் படுகாயமடைந்த ஜீவா இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்ததும் அக்கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதில் உயிருக்கு போராடிய ஜீவா சிறிது நேரத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்த தகவலின் பேரில் மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன், SI பிரியா தலைமையிலான போலீசார் சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் ஜீவாவின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை நடந்த இடத்தை காவல்துறை உயர் அதிகாரிகளும் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கான்ட்ராக்ட் பணி ஒப்பந்த தகராறில் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு காரணமா என்பது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெறுகிறது. பட்டப்பகலில் சினிமாவை மிஞ்சும் வகையில் நடைபெற்ற இந்த துணிகர கொலை பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.